ஹலோ ஆல், குட் மார்னிங். 2 ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்போ சர்ட் வந்துட்டு நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். நேற்றுக்கே இதை பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தோம். இன்றைக்கும் அதே நியூஸ் தான். ஸோ இது போன அந்த ராக்கெட் என்னங்க, PSLV C58. தென் இதோட ஃபுல் ஃபார்ம் த எக்ஸ்போ சேட் அப்படிங்கிறது எக்ஸ்ரே பொலரிமீட்டர் சேட்டலைட். இதோட முக்கியமான நோக்கம் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரேயோட துருவ முனைப்பு அளவு, தென் கோணத்தை அளவிடுதல், நியூட்ரான் விண்மீன்களோட அதுலேருந்து வெளியாகும் ரேடியேஷன். நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படின்னா என்னென்னா இறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து என்னென்ன ரேடியேஷன் வெளியில் வருது, தென் கருந்துளை, பிளாக் ஹோல், தென் விண்மீன் வெடிப்பு, சூப்பர் நோவா, இது எல்லாத்தையுமே பற்றி ஆராய்வதற்காக இது போயிருக்கு. தென் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ரோசேட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்துட்டு இப்போது எக்ஸ்போ செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எக்ஸ்ரேவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அமெரிக்காவும் வந்துட்டு ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதோட மதிப்பு வந்துட்டு 2500 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1500 கோடிக்கு மேலே. பட் இந்தியாவோட இந்த எக்ஸ்போ செட் வந்துட்டு 250 கோடி தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. தென் பாம்பே ஜெயஸ்ரீ, இவங்களுக்கு சங்கீத கலாநிதி அவார்ட் கிடைச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இவங்க ஒரு கர்நாடக இசை பாடகர். நிறைய திரைத்துறையிலும் கூட நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. இவங்களுக்கு சங்கீத கலாநிதி அவார்ட் கிடைச்சிருக்கு. அவார்டை யார் கொடுத்தாரா, த மியூசிக் அகாடமி ஆஃப் சென்னை. ISRO தலைவர் டாக்டர் சோம்நாத் அவர்கள் வந்துட்டு இந்த எக்ஸ்போ செட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்குல்ல, அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, 2024 இந்த இயர் வந்து வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இயர் ஃபுல்லாக ககன்யானுக்கான இயராக தான் இருக்கும். ஸோ ககன்யானோட ப்ராசஸ் வந்து நாங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக இந்த 2024 அஜந்தாவில் கிட்டத்தட்ட 12லிருந்து 14 மிஷன்ஸ்கள் வந்து 14 செயற்கைக்கோள்கள் வந்து ஏவப்பட உள்ளன. அதற்கான ப்ராசஸும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2 இது சொல்லியிருக்காங்க, நிசார், தென் GSLV இன்செட் 3DS. இந்த நிசார்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாசாவும் இந்தியாவில் உள்ள ISROவும் இணைந்து செயல்படுத்துகிற ஒரு செயற்கைக்கோள் திட்டம். இதை பற்றி நாசா வெப்சைட்லையும் நல்லா இருக்குது, ISRO வெப்சைட்லையும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறவங்க ஒரு தடவை போய் பார்த்துக்கோங்க. தென் வேர்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கீம் இருக்குங்க. வேர்களை தேடி நம்ம பார்த்த உடனே வந்து ஓகே வேர்களை தேடி, ஸோ ஒரு பசுமை சம்பந்தமான திட்டம் இல்லை ஒரு மரம் சம்பந்தமான ஒரு திட்டம் நினைப்போம். அப்படி கிடையாது. இது என்ன அப்படின்னா, உலகத்தில் நிறைய நாடுகளில் தமிழர்கள் வாழ்கிறாங்க இல்லையா, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களிடமும் டைரக்டாக செஞ்சு அவங்களோட உள்ள உறவுகளை வந்து புதுப்பிப்பதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் தான் வேர்களை தேடி. ஸோ நம்மளோட உறவுகளின் வேர்களை தேடி தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இதில் என்ன அப்படின்னா, 18லிருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்கள், குழந்தைகள், 18 வயசுங்கிறது குழந்தைகள் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18லிருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களை வந்துட்டு நிறைய ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வச்சு அப்ளை பண்ணவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த தடவை 58 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுக்கு 2 வாரம் வந்துட்டு ஒரு சுற்றுப்பயணம் இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான இடங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், நம்மளோட பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரி இடங்கள், சுதந்திர போராட்ட தியாகிகளோட மணிமண்டபங்கள், தென் கட்டடக்கலைகள், இதெல்லாமே தமிழ்நாடோட பாரம்பரியத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி உள்ள இடங்களுக்கு சுற்றுலா பயணம் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. 2 வார காலம். இது இந்த தடவை டிசம்பர் 27 அன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. இது என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 11-12. ஏன்னா அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் அயலக தமிழர் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு இது முடியுது. இதனால வந்து அயல்நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்களோட பாரம்பரிய தமிழர்களோட பண்பாடையும் பாரம்பரியத்தையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் இது. தென் ஆதித்யா L1 நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. எதுக்கு, சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள லக்ராஞ்ச் பாயிண்ட் 1ல் இருந்துட்டு சூரியனில் நடக்கிற மாற்றங்களை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆதித்யா L1 வந்து லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து ப்ராசஸில் இருக்குது. அதாவது சூரியனை நோக்கி அந்த L1 பாயிண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜனவரி 6 4 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்னு ISRO தலைவர் அவர் சொல்லியிருக்காங்க. தென் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஆஸ்திரேலியாவோட டேவிட் வார்னர், இவர் வந்து ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனுங்க, இவர் வந்து ஓய்வு பெற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லனா,
தனது கடைசி சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலேருந்து அவர் விளையாடும் போது இதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்துமே நான் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் இந்தியாவில் குஜராத்தில் உள்ள மெய்சானா அப்படிங்கிற இடத்துல 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து வந்துட்டு கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஒரே இடத்துல 4000 பேர் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதுக்காக சில இடங்கள் கொஞ்சம் தள்ளி நிறைய இடங்களை வந்து சூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து மொத்தம் 4000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு கின்னஸ் சாதனை. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தாண்டு தினத்தை ஒட்டி இதை செஞ்சுருக்காங்க. தென் இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிக்கல் இருக்குங்க. ஹிந்து இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இந்தியாஸ் 1991 கிரைசிஸ் அண்ட் RBI கவர்னர் ரூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 1991 90 அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் வந்துட்டு பொருளாதாரத்தில் பயங்கரமான மாற்றம் இருந்தது. எல்பிஜி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்கீம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன மாதிரி இருந்தது, அப்போ RBI கவர்னராக இருந்தவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள், அவங்க எடுத்த முன்முயற்சிகள் என்ன, தென் அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. தென் தினமணியில் வந்துட்டு புத்தகம் எனும் அறிவு செல்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ புத்தகம் வந்து எந்த மாதிரி ஒரு மனிதனை மாற்றுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்த்துக்கோங்க. அது போக ஜப்பானில் வந்துட்டு புத்தாண்டு தினம் அதுவுமா ஒரு சக்தி வாய்ந்த பயங்கரமான நிலநடுக்கம் இருந்தது. அதோடு சேர்ந்து சுனாமியும் வந்தது. சுனாமியில் அலைகள் வந்துட்டு 16 அடி உயரத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பூமிக்கு அடியில் வந்துட்டு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டுச்சு. ரெக்டர் அலகில் 7.6 வந்துட்டு பதிவாச்சு. தொடர்ந்து சின்ன அளவில் வந்துட்டு பூகம்பம் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 80 முறை வந்துட்டு நிலங்கள் அதிர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஜப்பான்லேயும் வந்துட்டு இந்திய நாட்டில் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த பேரிடர் சமயத்தில் இந்திய நாட்டோட உதவி அவங்களுக்கும் தேவை அப்படிங்கிறதுனால இந்திய தூதரகத்தோட அந்த தொலைபேசி எண்கள், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. தேவையானவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தோம் UPI பரிவர்த்தனைக்கு வந்துட்டு உச்ச வரம்பு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். மருத்துவமனை, கல்வி நிறுவனங்கள் அதை மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்குற UPIயோட லிமிட் வந்துட்டு 5 lakhs கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து உச்ச வரம்பு நிறையா இருந்தது. இப்போது அதை 5 lakhs வரைக்கும் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது போக ட்ரோன் இருக்குது. இந்த நம்ம ட்ரோன்ஸை வந்துட்டு இப்போ பயங்கரமான நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாதுகாப்புத்துறையில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஈவன் டிசாஸ்டரில் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் ட்ரோன்கள் மூலமாக வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் பணி வந்துட்டு நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நேஷ்னல் லெவலில் வந்துட்டு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துக்கும், பட் இது ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ராசஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.